ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே நைட். ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் கிச்சன்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, சரி ஓகே அடுத்த நாளைக்கு மார்னிங் சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சம் பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அப்புறம் தோசைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே ஈவினிங். ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்படியே அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சம் பாசிப்பயிறு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் தண்ணியில். அப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக உளுந்து அரிசி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே வெந்தயம் ஊற வச்சுக்கிட்டேன் பாடி கூலிங்காக. இதுவும் நாளைக்கு காலையில் வரும் வீட்டில் சாப்பிட்றதுக்காகத்தான். ஏன்னா நம்ம உட்காந்தே ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹீட் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக வெந்தயம் நான் அப்பப்போ சில நேரங்களில் எடுத்துப்பேன். அப்புறம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா என்னோடய 2 கல் கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி பழைய ஒத்தக்கல் கிரைண்டரே யூஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக எங்கள் குட்டிங்களை பார்க்குறதுக்காக நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன்.